Hi friends, today's special chili chicken. Chili chicken எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: கோழி இறைச்சி போனஸ் சிக்கன் ஒரு பவுல் நிறைய எடுத்துக்கங்க. உப்பு போட்டுக்கலாம். சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் அரை டேபிள் ஸ்பூன், soya sauce அரை டீஸ்பூன், Chilli Sauce அரை டீஸ்பூன், Corn Flour 2 டேபிள் ஸ்பூன், Rice Flour அரை டேபிள் ஸ்பூன், Vinegar 1 டேபிள் ஸ்பூன், Black Pepper Powder அரை டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். தண்ணி தேவைப்பட்டாக்கா லைஸாக தண்ணி ஊற்றிங்க, தேவைப்படலாம் ஊற்ற வேணாம். நம்ம 20 மினிட்ஸ் மேரினேட் பண்ணணும். மெம்பர் ஸ்டிக் உங்களுக்கு தேவையான அளவு எத்தனை வேணுமோ கொத்த போகிறீங்களோ அதை எடுத்து 30 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க தண்ணியில். இப்போ நம்ம சமைக்கலாம். சட்டியில் டீப் ஃப்ரைக்கு எண்ணெய் ஊற்றிங்க தேவையான அளவு. அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை போட்டு ஒன்று ஒன்றா தனித்தனியாக போடுங்க. ஒன்றா போட்டிங்கன்னா ஒட்டிக்கும், அதனால் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து போடணும். எல்லா கோழி துண்டுகளும் கோழி அரிசி போன்லெஸ் சிக்கனை நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு லேஸாக பார்ப்போம் எந்த சைட்டு வந்திருக்குன்னு. எந்த சைட்டு வேவலையோ நம்ம அப்பப்போ நம்ம திருப்பி விடணும், ஃப்ளிப் பண்ணி விடணும். எல்லாம் ஈவனாக நல்லா அழகாக கோல்டன் கலரில் குக் பண்ணியிருக்கணும். ஸோ அது இருக்க நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணி திருப்பி திருப்பி போடணும் அது வேவறதுக்காக. இப்போ கோழி துண்டுகள் ஒரு லெவல் எல்லாம் வந்துருச்சு. அடுத்தது நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துப்போம் தனியாக.
இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கும், அதே எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் ஊசி மிளகாய் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெட் கேப்சிகன், க்ரீன் கேப்சிகன், எல்லோ ஆனியன் இதெல்லாம் வந்து நான் க்யூப்பாக வெட்டியிருக்கேன். இதையும் போட்டு நல்லா தாளிக்கலாம். நான் உரப்பு வேணான்காண்டி நான் ஊசி மிளகாய் போடலை. இதில் நீங்கள் ஊசி மிளகாய் போடணுன்னா போடலாம். அது வந்து சின்னதாக இது பண்ணும். அடுத்தது நம்ம ஃப்ரைட் சிக்கன், நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்த சிக்கனை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். ஸோ இந்த கேப்சிகன் அனியன்லாம் வந்து நல்லா வேகணும். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 லைட் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன். உப்புக்காக அது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு லேசாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கங்க. அதை போட்டு எடுக்கிறோம். நீங்கள் ஊற்றின பிற்பாடு சட்டுன்னு அடுப்பு அடிச்சிடணும். ஊற்றிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அது கட்ட ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப ட்ரை ஆகாது பிடிக்கி நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்க. அப்போ தான் வந்து அந்த சிக்கன் வந்து நல்லா கொஞ்சம் வெட்னஸாக நல்லா கோட்டிங் பண்ணியிருக்கோம். இந்த டைமில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் என்ன செய்வோம், ஸோ இதை எடுத்து தனியாக நம்ம ஒரு பவுலில் தனியாக வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்ச பிற்பாடு பேலன்ஸ் சாஸ் இருக்குது சட்டியில். ஸோ அதில் வந்து நம்ம சட்டி சோறு ஆக்குறோம். அதாவது ஒரே ஒரு சின்ன பவுலில் ரைஸ் எடுத்துகிட்டு போட்டு அதை பரட்டி எடுக்கிறோம். அந்த ரெமன் சாஸில் தான் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். அப்புறமேல நம்ம வந்து மேசில் வைக்கிறப்ப அது டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். நம்ம எந்த பவுலில் எடுக்கிறோமோ அந்த பவுல்லே திருப்பி எடுத்து அதில் போட்டு அதோட நல்லா ஒரு அந்த ஷேப்ஸ் எடுக்கணும். நான் ரவுண்ட் பவுல் எடுத்தேன். நான் சின்ன அழகான ஒரு ரவுண்ட் வட்டமான பவுலில் எடுத்தேன். ஸோ அதிலே திருப்பி எடுத்து வைக்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம குக் பண்ணியிருந்த அந்த சிக்கனில் தனியாக எடுத்து வச்சிருந்தால இப்போ வந்து நான் ஸ்க்ரூ பண்ணுறேன் பெம்பு ஸ்டிக் யூஸ் பண்ணி. ஏற்கனவே பெம்பு ஸ்டிக் வந்து தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்தாலும் சமைக்கிற பண்ணிக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒன்று குத்தி மங்கள வைக்கிறேன். நான் 3 பெம்பு ஸ்டிக் எடுத்திருந்தேன். ஸோ 3 ஸ்டிக் வைக்கிறேன், 3 பேர் சாப்பிட்ற மாதிரி. அந்த சாஸில் வந்து ஃப்ரை பண்ண ரைஸ் இருக்குல்ல, அதையும் நான் டிஸ்பிளே வச்சுட்டேன். நீங்கள் ரைஸ் கூடுதலாக வைக்கிறனாக்கா அந்த சாஸு கூட போட்டுக்கலாம். ஸோ நம்ம ரைஸோடு வச்சு இந்த சில்லி சிக்கன் சாப்பிட்டாக்கா
ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஏதாவது மீன் ஏதாவது பரட்டிட்டு சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் சில்லி சிக்கன் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட சில்லி சிக்கன் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட அடுத்த நியூ வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. டேக் கேர், ஸ்டே ஹோம்.